தரப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏக வல்லவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிக்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நேற்றைய தினம் நோன்புடைய, அதாவது ரமலானுடைய மாதத்தின் கடைசி பகுதியை அடைந்திருக்கக்கூடிய நாங்கள் ஒருமுறை ரமலானை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு குறித்து நமக்கு சொன்ன ஒரு உதாரணம் சம்பந்தமாக அல்லது ஒரு உவமை சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுத்தோம். அதனுடைய தெளிவை தருவதற்கு அல்லாஹு தஆலா மிகவும் போதுமானவர். இன்றைய தினம் அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை ஒரு கேடயமாக நமக்கு சொல்லித் தந்தார்கள். நம்மை ஷைத்தானுடைய தாக்குதல்களிலிருந்து, அவனுடைய அட்டூழியங்களிலிருந்து, அவன் என்னென்ன மாதிரியெல்லாம் நம்மை வழிகெடுப்பதற்கென்று அவனுக்கு அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்திருக்கின்றானோ அவ்வாறான அம்சங்களிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி, அதிலிருந்து தூரமாகுவதற்காக வேண்டி நோன்பு என்கின்ற கேடயத்தை, இறையச்சம் என்கின்ற தன்மையை கொண்டு அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே தந்திருக்கின்றான் என்று நாங்கள் பார்த்தோம். இந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய அம்சம் சம்பந்தமாக நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு ஆரம்பமான ஒரு சில விடயங்களை சொல்லிவிட்டு ஷைத்தானோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சத்தை பற்றி சொல்லுகின்ற நேரம் அத்தக்வா ஹாஹுன் ஆண்டார்கள். தன்னுடைய நெஞ்சுடைய பகுதியை காட்டி, இதயம் இருக்கின்ற அந்த பக்கத்தை காட்டி, இறையச்சம் என்பது இங்கு இருக்கின்றது என்றார்கள். 3 தடவைகள் சஹாபாக்களிடத்தில் இறையச்சம் இங்கு இருக்கின்றது என்று பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டினார்கள். இங்கு இருக்கின்றது இறையச்சம் என்று சொல்லி. இறையச்சம் என்று சொல்வது ஒரு மனிதனுடைய தோற்றத்திலோ அல்லது ஒரு மனிதன் செய்யக்கூடிய, அதாவது அந்த இறையச்சம் இருப்பது போன்று அவன் காட்டக்கூடிய பாவனைகளிலும் உள்ள ஒரு அம்சம் கிடையாது. அது உள்ளத்திலிருந்து பிறக்க வேண்டிய ஒரு விடயம். இறையச்சம் என்பது ஒரு மனிதனிடத்துல இருக்குமாக இருந்தால் அவன் வெறுமினே உள்ளத்துல இறையச்சத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய மனிதனாக இருக்க மாட்டான். அவனுடைய நடைமுறையில் அந்த இறையச்சம் வெளிப்படும். எனவே ஒருவர் தக்குவாதாரியா இல்லையா என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியாது. அது அல்லாஹ் தான் மிகவும் அறிந்தது. சில வேளைகளில் நாங்கள் இறையச்சம் உள்ளவர்கள் என்று சிலவர்களை நாங்கள் அடையாளப்படுத்துவதற்கு முயற்சி எடுப்போம். அவர் நல்ல தக்குவாதாரி, அவர் நல்ல இறையச்சம் உள்ளவர், அவர் நிறைய அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர். அது எப்படி நமக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தக்வா ஹாஹுனா, அது இங்கு இருக்கின்றது. உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹு தஆலா மட்டும்தான். இந்த உலகத்திலே உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கின்றது என்பதை அறியக்கூடிய சக்தி அல்லாஹு தஆலா நாம் யாருக்கும் தரவில்லை. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அஅலமு மா துபதுன வ மா குன்தும் தக்துமூன். நான் அறிந்தவனாக இருக்கின்றேன், நீங்கள் எதையெல்லாம் உங்களுக்குள்ளே வைத்திருக்கின்றீர்களோ அதையும், எதையெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்துகின்றீர்களோ அதையும் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே உள்ளத்துக்குள்ளே எது இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தான் அறிந்தவர். எனவே நாங்கள் யாருக்கும் தக்வாவுடைய சர்டிபிகேட் கொடுப்பதற்கும் முயற்சி எடுக்கக்கூடாது. இது ஒரு ஒழுக்கத்துக்காக வேண்டி சொல்லுகின்றோம். நாங்கள் யாரையும் இறையச்சம் உள்ளவர் என்று அடையாளப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கக்கூடாது. அப்படி ஒருவரை அடையாளப்படுத்துவதாக இருந்தால் இந்த உலகத்தில் தனக்குத்தானே இறையச்சத்திலே அதிகமானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுமதியை அல்லாஹு தஆலா கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் சொல்லலாம். என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களை விட நான் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுகின்றேன், இறையச்சத்திலே நான் உயர்ந்தவனாக இருக்கின்றேன் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இறையச்சத்துடைய விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை விட அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது என்று சொல்லலாம். அவர்களை பின்பற்றலாம். அவர்களுடைய இறையச்சத்துடைய விடயத்தில் எப்படியான வழிபாடுகள் எல்லாம் அவர்களிடத்தில் இருந்ததோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கலாம். ஆனால் நம்மோடு இருக்கக்கூடிய சக மக்கள், சக மனிதர்கள், அவர்கள் தொழுகின்றார்கள், விவாதத்தில் ஈடுபடுகின்றார்கள், இறையச்சம் உள்ளவர்கள் போன்ற உலகத்திலே காட்டிக் கொள்கின்றார்கள் என்பதற்காக வேண்டி அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். நாங்கள் அது உண்மை என்று சொல்வதற்கும் தகுதி கிடையாது நமக்கு, அது பொய் என்று சொல்வதற்கு நமக்கு தகுதி கிடையாது. எனவே அந்த விடயத்திலே நாங்கள் கொஞ்சம் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கொஞ்சம் ஆரம்பமாக உங்களிடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த இறையச்சத்துடைய விடயத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் இறையச்சம் என்பது யாருடைய உள்ளத்திலே இருக்கின்றதோ அவர்களிடத்திலே சில அம்சங்கள் வெளிப்படுவதாக நமக்கு சொல்லித் தருகின்றனர். அந்த அம்சங்கள் வெளிப்படுமாக இருந்தால் அவர்களை இறையச்சவாதிகள் என்று தக்குவாதாரிகள் என்று சொல்வதற்காக வேண்டியல்ல, நம்மை நாமே கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்பதற்காக வேண்டும். என்னுடைய உள்ளத்திலே நான் இறையச்சத்தை உணர்கின்றேன், இறையச்சம் இருப்பது போன்று நான் நினைக்கின்றேன் என்றால் அந்த இறையச்சத்துடைய வெளிப்பாடாக சில விடயங்கள் இருக்கின்றன. அந்த அம்சங்கள் நம்மிடத்திலே இயல்பாகவே வரும். அது இயல்பாக நம்மிடத்திலே வரவில்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் உண்மையாகவே இறையச்சத்தை முழுமையாக நமக்குள்ளே எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். யாருக்கும் நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியாது, நமக்கு சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். அதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், தாலிகல் கிதாப், இறைவேதம், லா ரைப ஃபீ, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது, ஹுதல்லில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்கின்றது, தக்வா உள்ளவர்களுக்கு இது நேர்வழி காட்டியாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு 5 இயல்புகளை ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி தருகின்றான். இறையச்சம் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவானதை நம்புவார்கள், அவர்களிடத்தில் அந்த நம்பிக்கை இருக்கு. அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற நேரம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுகின்ற நேரம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை தொடர்பான விடயங்களை பேசப்படுகின்ற நேரம் அல்லது அது வெளிப்பட வேண்டும் என்கின்ற நிலைமை வருகின்ற நேரத்தில் அவர்களிடத்தில் அதை முழுமையாக உணரக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் இருக்கின்றான், ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் இருக்கின்றது, மறைவான அம்சங்களை இறைவன் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான், அவ்வாறு கற்றுத்தந்த அம்சங்களை நாங்கள் கட்டாயம் நம்ப வேண்டும். அவ்வாறு இருக்கக்கூடிய அம்சங்களுக்கு பகரமாக இந்த உலகத்தில் என்ன அறிவு வந்தாலும், எப்படிப்பட்ட ஆய்வுகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய ஆய்வாக அவர் இருந்தாலும், எவ்வளவு பெரிய லாஜிக்கலாக அவர்கள் அதை நிரூபிப்பதற்கு முயற்சி எடுத்தாலும் மறைவு என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அல்லாஹ் எதை நமக்கு கற்றுத்தந்தானோ அது போன்று நம்புவதுதான் மறைவான விடயத்திலே சரியான நம்பிக்கை என்பதை அவர்கள் புரிந்திருப்பார்கள் தக்குவாதாரிகள். எனவே அல்லாஹ் எப்படி அதை சொல்லி தந்தானோ அதை அப்படியே நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். உயிர் தொடர்பாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான்? மறைவான ஒரு அம்சம். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? உங்களுக்கு குறைவான அறிவு தான் வழங்கப்பட்டிருக்கின்றது, எனவே அதை நம்பிக்கொள்வார்கள். அதிலே ஆய்வு செய்து அதிகமான அறிவுகளை நான் அடைய போகின்றேன் என்கிற முயற்சி ஒரு மூமின் இடத்திலே இருக்காது, ஒரு முத்தகீன் இடத்திலே இருக்காது. அதை அல்லாஹ் தஆலா தான் அறிந்தவன், அவனிடத்திலே தான் அவருடைய அறிவு இருக்கின்றது. நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சில விடயங்களை மட்டும்தான் கற்றுத் தந்திருக்கிறார். கற்றுத்தந்ததோடு தான் நாங்கள் நின்று கொள்ள வேண்டும், அதற்கு மேல நம்மால் போகவே முடியாது என்கின்ற உணர்வு நம்மிடத்திலே இருக்கு. நாளை மறுமை, மரணம், இந்த மாதிரியான அம்சங்களோடு சம்பந்தப்படுகின்ற நேரம் உலகம் எத்தனை ஆய்வுகளை எப்படியான விடயங்களை நமக்கு சொல்லி தந்தால் அல்லாஹ் இப்படி ஒரு விடயத்தை சொல்லவில்லை என்பதிலே நாங்கள் உறுதியாக இருப்போம். முத்தகீன்களிடத்தில் அது வெளிப்படும். அண்மையில ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு சின்ன புள்ள ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கு. அந்த புள்ள திடீரென்று அப்படியே மேல தூக்கப்படுது, மேல அப்படியே ஏறி ஏறி போகுது, ஒன்றுமில்ல. சரிதானே? அதாவது நாங்கள் சொல்லக்கூடிய பேய், ஆவி, இந்த ஜின், இந்த மாதிரியான ஒரு கதையோடு சம்பந்தப்படுத்தி அதை நம்ப வைப்பதற்காக வேண்டி ஒரு ஏற்பாடு. ஒரு பிள்ளை அப்படியே மேல தூக்கப்படுகிறது, திடீரென்று கீழே விழுகுது. பிள்ளை விழுந்த உடனே அழுகுது. எனவே அந்த வீடியோக்களை காட்டி என்னமோ ஒரு சக்தி நம்மை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றது, இப்படியெல்லாம் தூக்கக்கூடிய நிலைமைகள் அதற்கு இருக்கின்றது என்று சொன்னால் இது ஒரு மறைவான ஒரு அம்சம், நேரடியாக நம்முடைய கண்ணால் காண முடியாத ஒரு அம்சம். அல்லாஹ் எந்த அளவிலே நமக்கு சொல்லி இருக்கிறான் அந்த அளவிலே நாங்கள் நின்று கொண்டால் போதுமானது என்பது ஒரு முத்தகீன் இடத்திலே வெளிப்படும். இவ்வாறான வீடியோக்கள், இவ்வாறான விடயங்கள், இந்த மாதிரியான தகவல்கள், இப்படியான ஆய்வுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய அந்த ஞானத்துக்கு அல்லாஹ் தஆலா எதை கற்றுத்தந்தான் அதுக்கு மாற்றமான ஒரு சில விடயங்களை இந்த உலகத்திலே நம்பக்கூடியவர்களாக மூமின்கள் இருக்க மாட்டார்கள். எனவே முத்தகீன்கள் இறையச்சம் உள்ளவர்கள் என்றால் அவர்களுடைய வெளிப்பாடு மறைவானதை முதலாவது அவர்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தொழுகையிலே அவர்கள் உறுதியானவர்களாக, அவசரப்படக்கூடியவர்கள், அவசரம் என்ன? தொழுகையிலே அவசரம் அல்ல, தொழுகையுடைய விடயத்திலே அவசரம் காட்டக்கூடியவர்களாக. பாங்கு சொல்லிவிட்டது என்றால் அவசரமாக பள்ளி வாசலுக்கு செல்வது. அல்லாஹ் தஆலா எப்பொழுது என்னை தொழுகைக்காக அந்த ஏற்பாட்டை, அந்த நிலைமையை நமக்கு செய்து தருவான் என்று பள்ளிவாசலிலே உட்கார்ந்து கொண்டு அந்த இக்காமத்து சொல்லும் வரையிலே எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருப்பது. இக்காமத்து சொல்லப்பட்ட உடனே அதிகமான நன்மைகளை எடுத்துக்கொள்ளும் விதமாக அந்த தொழுகையிலே ஈடுபடுவதற்குரிய முயற்சி எடுப்பது. அவரிடத்திலே ஒரு இஸ்திகாமத் இருக்கும், அந்த தொழுகையிலே ஒரு உறுதி இருக்கும். அவ்வாறான ஒரு தொழுகையை மனிதனாக, அதாவது முத்தகீன்கள் நிலைநாட்டுவார்கள். அவரிடத்தில் அது வெளிப்படும். அடுத்தவரிடத்திலே பார்ப்பதற்காக வேண்டி சொல்லவில்லை, என்னிடத்திலே இருக்கின்றதா என்று தேடிக்கொள்வதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். மறைவான விடயங்களை நம்பிக்கை கொள்வதில் நாங்கள் இந்த அளவிலே இருக்கின்றோம். இறையச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த ஷீல்டு இருக்கின்றதே, நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய அந்த இறையச்சம் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு அரண் இருக்கின்றதே,
இந்த பாதுகாப்பு அரண் ஷைத்தானிடத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பது உண்மையாக இருந்தால், அது கட்டாயம் நடைபெற வேண்டும் என்கின்ற ஆசை நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால், இறையச்சம் இருக்கின்றதா என்பதை நமக்குள்ளே டெஸ்ட் பண்ணி பார்ப்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன ரிஸ்கை கொடுத்திருக்கிறான், அதிலிருந்து அவர்கள் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக்க வமா உன்ஸில மின் கப்லிக். உங்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தையும் உங்கள் முன் சென்றோருக்கு அருளப்பட்ட அந்த வேதங்களையும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். வபில் ஆখিরাতিஹும் யூகினூன். அவர்கள் மறுமையை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்ன சந்தர்ப்பம் வந்தாலும், எப்படியான ஒரு நிலைமை வந்தாலும் அல்லாஹ் தஆலா மறுமையை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்ற அந்த உணர்வு இருக்கு. குடும்ப வாழ்க்கையிலே வெளிப்படும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே வெளிப்படும், வியாபாரத்திலே வெளிப்படும், பாதையிலே நடந்து போகிற நேரத்தில் வெளிப்படும், நம்மை சுற்றி யாரோடு நாங்கள் தோழமை கொள்கின்றோம் அந்த விடயங்களிலே வெளிப்படும், நம்மிடத்திலே இந்த உலகத்தில் நாங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றோமோ அத்தனை விடயங்களிலும் அது வெளிப்படக்கூடியதாக இருக்கு. மறுமையை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். மறுமையுடைய நிகழ்வுகள் உள்ளத்திலே எப்பொழுதும் உயிரோட்டமாக இருந்து கொண்டிருக்கும். இந்த மாதிரியான உணர்வுகளை நாங்கள் உணர்கின்றோம் என்று சொன்னால், நம்மிடத்திலே இறையச்சத்துடைய அந்த சுவையும் இறையச்சத்துடைய ஆரம்பமும் நம்மிடத்தில் இருக்கின்றது என்பதை நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். அதுபோன்றுதான் அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மக்ஃபிரத்தின் பக்கமும் ஜன்னத்தின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைத்து விட்டு சொல்கிறான். அல்லாஹ் ஸமாவாத்து வல் அர்த், வானங்கள் பூமி அளவுக்கு விசாலமான சொர்க்கமாக அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். வஇத்தத்தில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை ஏற்பாடு செய்திருக்கின்றான். அந்த முத்தகீன்கள் யாரு தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராய் வல் ضرா. அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பார்கள். நல்லா இருந்தாலும் செலவழிப்பார்கள், கஷ்டத்திலே இருந்தாலும் செலவழிப்பார்கள். வல் காலிமீன கைர், அவர்கள் கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் ஒரு முத்தகீன் இடத்திலே இருக்கக்கூடிய பண்புகள், தன்மைகள். இந்த மாதிரியான தன்மைகள் நம்மிடத்திலே வெளிப்படுகின்றதா? அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்க வேண்டும் என்று வருகின்ற நேரத்தில் பொருளாதாரத்தை உட்கார்ந்து கணக்கெடுத்து இவ்வளவு இருந்த நேரத்திலே செலவழித்தோம், இப்பொழுது நமக்கே போதாத நிலைமையில் இருக்கின்றது, எப்படி நாங்கள் செலவழிப்பது என்ற சிந்தனை இல்லாமல், நல்லா இருந்தாலும் செலவழிக்க வேண்டுமே, மோசமான நிலைமை தான் இருந்தாலும் நான் செலவழிக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய பாதையிலே தானம் தானம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று கேட்கப்படுகின்ற நேரத்திலே ஏழைகளுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, மஸ்ஜிதுகளுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, மார்க்கத்துக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பாதையிலே என்று கேட்கப்படுகின்ற நேரத்திலே கணக்கு பார்த்து இல்லாமல் அல்லாஹ் தஆலா கேட்டு விட்டான், அல்லாஹ் தஆலா இடத்தில் அந்த மெசேஜை கொண்டு வந்து விட்டான் என்பதற்காக செலவழிக்கின்ற தன்மை நம்மிடத்தில் இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ் என்னிடத்தில் உங்களிடத்தில் அந்த தன்மையை தர வேண்டும். அப்படியான தன்மை நம்மிடத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் தக்வா நம்மிடத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இறையச்சம் என்பது உங்களுடைய உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால், கோபம் வருகின்ற நேரத்தில் அவன் மென்று விழுங்குவான். இது அதனுடைய அடையாளம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றார். இறைவன் நாளை மறுமையிலே என்னை மன்னிக்க வேண்டுமே, இதை உலகத்திலே நான் மனிதர்களை மன்னித்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா என்னை மன்னிப்பானே என்று மறுமை சம்பந்தமான அந்த உள்ளத்தோடு இந்த உலகத்திலே மனிதர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், மனிதர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவ்வாறாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்களே, இன்னல்லாஹ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் தஆலா இவ்வாறான முஹ்சினீன்களை நேசிக்கின்றான் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகின்றார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறையச்சம் என்பது நாங்கள் உணரப்பட வேண்டிய ஒரு அம்சமாக இருக்குமாறு அந்த வெளிப்பாடுகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அடுத்த முக்கியமான விடயம் என்னென்றால், இறையச்சத்துடைய வெளிப்பாடை நாங்கள் உணர்வதற்கு முன்னால் இறையச்சம் என்கின்ற அந்த உணர்வை ஒரு முறை நாங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி, என்னிடத்திலும் உங்களிடத்திலும் தனிப்பட்ட முறையில் யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணுவதற்காக வேண்டி அல்ல, நம்மை நாங்கள் சீர்தூக்கி பார்ப்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில், கடைசியாக சொன்ன வசனத்தில், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் தஆலா முஹ்சினீன்களை நேசிக்கின்றதாக சொல்லுகின்றார். யார் அந்த முஹ்சினீன்கள்? இருந்தாலும் செலவழிப்பார்கள், இல்லை என்றாலும் செலவழிப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்கனவே வைத்த இன்னொரு பெயர் என்ன? முத்தகீன் என்கின்ற பெயர். இந்த முத்தகீன் என்கின்ற பெயருக்கும் முஹ்சின் என்கின்ற அந்த பெயருக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்கின்றது என்பதை சொல்லுங்கள். யாரிடத்திலே இஸ்லாம் இருக்கின்றதோ அவனை நாங்கள் சொல்வது முஸ்லிம் என்று, யாரிடத்திலே ஈமான் இருக்கின்றதோ அவனை நாங்கள் சொல்வது முஃமின் என்று, யாரிடத்திலே இஹ்சான் இருக்கின்றதோ அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற பெயர் முஹ்சின். இஹ்சான் இருந்தால் அவன் முஹ்சின். இஹ்சான் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலாவை நாங்கள் பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற உணர்வோடு நம்முடைய அமல்களை, காரியங்களை செய்வது, இதுதான் இஹ்சான் என்று சொன்னார்கள். எனவே இஹ்சான் என்கின்ற அந்த தன்மை யாரிடத்திலே இருக்கின்றதோ
அவரிடத்தில் இறையச்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பது சோதரர்கள். எனவே இறையச்சத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு அழகான ஒரு வழி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகின்றார்கள். இஹ்சானை நம்மிடத்துக்குள்ளே எடுத்துக்கொள்வது. எது இஹ்சான் என்றால், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார், நான் அல்லாஹ்வை காணவில்லை. நான் காணுகின்ற நிலைமையில என்னை பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு முன்னால் நான் என்னுடைய காரியங்களை அழகாக்குவது என்பது உண்டு. நான் தொழுகைக்காக வருகின்றேன், நான் மதிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் எல்லாம் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், நான் அவர்களை பார்க்கின்றேன், அவர்கள் என்னை பார்க்கின்றார்கள், அவர்கள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையில என்னை நான் அழகாக்கிக் கொள்வேன். என்னுடைய தொழுகையை சில சந்தர்ப்பங்களில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. என்னை சிலர் அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள், என்னுடைய வேலையை நான் எப்படி செய்வேன் என்று. என்னுடைய பொஸ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார், என்னுடைய பணியை நான் எவ்வாறு செய்வேன் என்று அவர் பார்த்துக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும். நான் அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறேன், அவரும் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக 2 பேருக்கு இடையே பரஸ்பரம் பார்வை இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற நிலைமையில நம்முடைய காரியங்களை, நம்முடைய வேலை தளங்களில் நம்முடைய வேலைகளை அழகாக்கிக் கொள்கின்ற நிகழ்வு நம்மிடத்திலே இருக்கின்றது. இது போன்று நாங்கள் பார்த்துக் கொண்டு ஒரு சிசிடிவி கேமராவை கண்டு விட்டோம்னா நம்முடைய காரியங்கள் எல்லாம் அழகாகிவிடும் இல்லையா? அது பழுதான கேமராவாக இருந்தாலும் மிகச் சிறப்பாக வேலை செய்யும். சில நேரங்கள்ல சில இடங்கள்ல கேமராக்கள் சும்மா தான் இருக்கும், பின்னால வயர் கூட கிடையாது. ஏன்னா இப்ப வயர்லெஸ் கூட சொல்லிடலாமா இல்லையா? ஏன்னா முந்தையெல்லாம் வயர் இருந்தா தான் வயர் இல்லையா, அதனால அது ஒர்க் பண்ணாதோன்னு சொல்லலாம். இப்ப வயர்லெஸ் ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால வயர்லெஸ் ஆக கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்ற ஒரு கேமரா இருந்தால் அந்த இடத்துக்கு நடந்து கொள்கின்ற விதம். ஸ்பீடா வரக்கூடியவர்கள் கூட ரெட் லைட்ல முன்னால கேமரா இருக்கின்றது என்பதை கண்டு விட்டால் மிக கவனமாக ரெட் லைட் பத்துதா இல்லையா என்பதை பார்த்து அப்படி நிறுத்திக் கொள்ளக்கூடிய நிலைமை. இல்லை என்று சொன்னால் எல்லோ ரெட் வந்து விட்டாலும் அவசரமாக பாய்வதற்கு தான் நம்முடைய முயற்சி இருக்கும் இல்லையா? பார்க்கின்றோம், அதுவும் பார்க்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது அல்ல உண்மையான அழகு. அழகுபடுத்தலிலே மிகச் சிறந்த அழகுபடுத்தல், என்னை என் ரப்பு பார்த்து கொண்டிருக்கின்றான், ஆனால் நான் அவனை பார்க்கவில்லை. இப்பொழுது என்னுடைய ரப்பு என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், அவனை காணுகின்ற தன்மை என்னிடத்திலே கிடையாது, ஆனால் என்னை அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொண்டிருக்கின்றான். நான் சாப்பிடுவதை பார்க்கின்றான், நான் குடிப்பதை பார்க்கின்றான், நான் அமர்ந்திருப்பதை பார்க்கின்றான், என் அவதானத்தை அறிந்தவனாக இருக்கின்றான், என் உள்ளத்திலே எதெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதை பார்க்கின்றான். இந்த உலகத்திலே நம்மை காண்பவர்கள் கூட உடலைத்தான் பார்ப்பார்கள், செயலைத்தான் பார்ப்பார்கள், வெளிப்படையைத்தான் பார்ப்பார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அதையும் தாண்டி உள்ளத்துக்குள்ளே எதையெல்லாம் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் பார்க்கின்றான். எனவே இறைவனுடைய பார்வை என்பது எல்லா நேரத்திலும் என் மீது இருக்கின்றதே என்கின்ற அந்த உணர்வோடு என் பேச்சு, என் பழக்க வழக்கம், என் நடவடிக்கைகள், என் காரியங்கள் இதையெல்லாம் அமைத்துக் கொள்கின்ற விதமாக நம்முடைய வாழ்க்கை மாறுகின்றது என்றால் இறையச்சத்தின் பக்கம் நாங்கள் நகருகின்றோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இஹ்சானை பற்றியும் சொல்லித் தந்தார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இறையச்சத்தை நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த முயற்சிகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். ஒரு சில சஹாபாக்கள் இறையச்சத்தை எப்படி விளங்கினார்கள் என்பதை பாருங்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது, தக்வா என்றால் என்ன? ஒருவர் இறையச்சம் என்றால் என்ன என்று, அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள் அவரிடத்திலே, நீங்கள் முள்ளுகள் நிறைந்த பாதையிலே நடந்து போனது உண்டான்னு கேட்கின்றார்கள். ஆம், நடந்து போனது. எப்படி நடப்பேன்? மிக கவனமாக நடப்பேன். என்னுடைய ஆடைகளில் முள்கள் தைத்து விடக்கூடாது, இந்த காலை முட்கள் தைத்து விடக்கூடாது என்று என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மிக கவனமாக எடுத்து வைத்து நடப்பேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அது போன்றதுதான் தக்வா. நம்முடைய வாழ்க்கை என்கின்ற அந்த பயணத்தில் நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாவமோ, ஒரு அநியாயமோ, ஒரு அநீதியோ நம்முடைய வாழ்க்கையிலே ஒட்டிவிடக்கூடாது என்பதற்காக மிக கவனமாக எட்டு வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து சொல்லி செல்வதற்கின்றதே. அப்படி செல்லுகின்ற நேரத்திலே உள்ளத்திலே இருக்கின்ற அந்த உணர்வு தான் தக்குவா. அந்த உணர்வு இல்லை என்றால் அந்த வாழ்க்கையை நாங்கள் அப்படி எடுத்துக்கொண்டு போக மாட்டோம் என்று நமக்கு விளங்கப்படுத்துகின்றனர். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இறையச்சம் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹுவை பயப்படுவது. அல்லாஹுவை பயப்படுவது இறையச்சத்துடைய அடிப்படை. அல்லாஹு தஆலா எதை குர்ஆனாக இறக்கி இருக்கிறான் அதை பின்பற்றுவது. குர்ஆன் என்கின்ற அந்த வார்த்தையை, அல்லாஹுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுவது. எதையெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்றதோ அதை கொண்டு திருப்தியாக வாழ்வது இறையச்சத்துடைய வெளிப்பாடாக சொல்லுகின்றனர். அவர்கள் அறிந்தது, இது ஹதீஸ் அல்ல. ஆனால் அந்த முன்னோர்கள், சஹாபாக்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் அவர்கள் இந்த இறையச்சத்தை வெறுமனே உள்ளத்துக்குள்ளே மட்டும் வைத்துக் கொள்கின்ற அல்லது முகத்தால் வெளிப்படுத்தக்கூடிய அல்லது பாவனைகள் செய்யக்கூடிய ஒரு விதமாக இல்லாமல் நடைமுறையிலே நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டிய ஒரு அம்சம் இந்த இறையச்சம் என்பதை விளங்கப்படுத்துகின்றார்கள். எது நமக்கு கிடைத்திருக்கின்றதோ அதை கொண்டு திருப்தியாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு முயற்சி எடுப்பது, மறுமையுடைய பயணத்துக்கு தயாராகுவது. இந்த உலகத்தில் நாங்கள் என்ன காரியம் செய்தால், படித்தாலும், திருமணம் முடித்தாலும், குழந்தைகளை பெற்றுக் கொண்டாலும்,
தொழில் செய்தாலும் சம்பாதித்தாலும் எவ்வளவு நம்முடைய வீடுகளில் நாங்கள் சேர்த்துக் கொண்டாலும் எப்படியெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் ஈடுபட்டாலும் நான் ஈடுபடுவது மரணத்துக்கு மறுமைக்கு தயாராகுவதற்காக, மறுமையுடைய வாழ்க்கைக்காக வந்து ரெடி பண்ணி கொண்டே இருப்பது என்று சொல்லி தருகின்றார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், தக்வா இருக்கின்றது. தக்வா என்றால் என்னென்றால் அல்லாஹ்வுக்கு அடிபணிதல், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அடிமைகளாக வாழுதல், அல்லாஹ்வுக்கு எந்த நேரத்திலும் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துதல், அவனை மறுப்பது அல்ல, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல், அவனுக்கு அடிமையாக இருப்பது, அவனை மறுப்பது அல்ல. மறுத்தால் அது ஒரு எச்சம் அல்ல. அடுத்து சொல்கின்றார்கள், அவனை எந்த நேரத்திலும் நினைவில் கொள்வது, அவனை மறப்பது அல்ல. மூன்றாவது சொல்கின்றார்கள், எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு நன்றியாக நடந்து கொள்வது, அவனுக்கு நன்றி கட்டவனாக இருப்பது அல்ல. இறையச்சத்தை பற்றி சொல்கின்றார்கள். இறையச்சத்தில் ஒன்று அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுவை நாங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவது, அவனை மறுப்பதல்ல. இரண்டாவது சொல்லுகின்றார்கள், அவனை எப்பொழுதும் ஞாபகம் வைத்திருப்பது, அவனை மறந்து போவதல்ல. மூன்றாவது சொல்லுகின்றார்கள், நன்றி செலுத்துவது, நன்றி கட்டவர்களாக இந்த உலகத்தில் நடப்பது அல்ல என்று சொல்லித் தருகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில மிகச் சிறிய பாவங்களை கூட பயந்து விட்டு விடுவது இருக்கின்றதே, அதுதான் இறையச்சம் என்கின்றார். அந்த இறையச்சத்தை அவர்கள் வழங்கிய விதம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்ந்த காலத்தில் அவர்கள் எப்படி இறையச்சத்தை வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை வழங்கப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ் இந்த உலகத்திலே இருக்கின்ற சின்ன ஒரு பாவமாக இருந்தாலும் பயந்து அதை விட்டுவிடக்கூடிய நிலைமை நம்மிடத்தில் இருக்குமாக அல்லாஹ் அப்படி ஒரு மனதையும் அப்படி ஒரு இறையச்சத்தையும் வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தர வேண்டும். அப்படி இருப்பது இருக்கின்றதே, இதெல்லாம் சின்ன பாவம், இதெல்லாம் சிம்பிளான ஒரு விஷயம், இதனால நான் நரகத்துக்கு போவேனா என்றெல்லாம் நினைக்காமல் எந்த நேரத்திலும் இதையும் அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது ஓதப்படுகின்ற நேரத்திலே மாலி ஹாதல் கிதாப், இது என்ன இறைவேதம், திருப்பி திருப்பி ஓதி காண்பித்தார் ஷேக் அவர்கள், திருப்பி நம்மிடத்திலே ஓதி காண்பித்தார்கள். இது என்ன வேதம், இது என்ன புத்தகம், இது என்ன புத்தகம், இந்த புத்தகத்துக்கு என்ன நடந்தது, சிறியதோ பெரியதோ எதையுமே இதிலே இல்லாமல் இல்லையே, எல்லாவற்றையும் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று நாங்கள் செய்த சின்ன விடயம் என்று நினைத்து செய்தது கூட அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே கொண்டு வருவானே, அந்த உணர்வோடு இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து அதையும் விட்டு விடுவது இருக்கின்றது. இதுதான் இறையச்சம் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஹஸன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹாபி அல்ல, பிற்காலத்திலே வாழ்ந்த ஒரு மார்க்க அறிஞர். அவர் சொல்லுகின்றார், தக்வா இருக்கின்றதே அது யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் சில வேளைகளில் ஹலாலானது இருக்கின்றதே அதை கூட ஹராத்திலே விழுந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி விட்டு விடுவார்கள். ஹலால் தான், ஹலாலான ஒரு விடயம் தான், இருந்தாலும் சில வேளைகளில் இதை நான் செய்ய தொடங்குகின்ற நேரம் இதன் மூலமாக நான் ஹராத்தின் பக்கம் சென்று விடலாமோ என்கின்ற பயத்தில் அதை விட்டு விடுவார்கள். ஹலாலான விடயமாக இருந்தாலும் சரி, அதை இறையச்சமாக அவர்கள் சொல்லித் தருகின்றனர். மார்க்கத்தில் ஹலாலான ஒரு பகுதியை கொண்டு ஹராத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது. அந்த படி இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அவர்கள் முயற்சி எடுப்பதற்கின்றது. அது இறையச்சத்துடைய வெளிப்பாடாக சொல்லித் தருகின்றனர். எனவே இறையச்சம் என்பது நடைமுறை சார்ந்தது, நம்முடைய நடைமுறையிலே வெளிப்பட வேண்டியது, நம்முடைய காரியங்களிலே வெளிப்பட வேண்டியது, நம்முடைய தன்மைகளிலே வெளிப்பட வேண்டியது. அது வெறுமனே மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டு பாவனைகளிலே வெளிப்படுகின்ற ஒரு அம்சம் கிடையாது என்பார்ந்த சகோதரர்களே, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை உங்களிடத்திலே சொன்னேன். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த விடயம் ஷைத்தானை பொறுத்த மட்டும் நாங்கள் நேற்றைய தினம் பார்க்கின்ற நேரம், வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களமாகவும் நமக்கு எதிராக ஒரு எதிரியாக அல்லாஹ் தஆலா, ஒரு கொமன் எனிமியாக அல்லாஹ் தஆலா வைத்திருப்பவன் அந்த ஷைத்தானை தான். ஷைத்தான் என்று இந்த உலகத்திலே யாரையெல்லாம் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நமக்கு எதிரானவர்கள். இவ்வாறு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான்கள் நம் மீது என்னென்ன தாக்குதல்களை செய்ய முடியுமோ அவருடைய ஆயுதங்களை கொண்டு அந்த தாக்குதல்களை எல்லாம் நம் மீது செய்கின்றார்கள். அதிலிருந்து இறையச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த மெட்டீரியலான நோன்பு என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சி நம்மை பாதுகாக்கிறது. அந்த பயிற்சியின் மூலமாக நாங்கள் பாதுகாக்கப்படுகின்றோம். பாருங்கள், அல்லாஹு அலம், சும்மா சொல்லுகின்றேன், நாங்கள் ரமலானுடைய மாதத்தில் ஷைத்தான் இல்லாமல் தான் நாங்கள் ட்ரைனிங் எடுக்கின்றோம். உண்மைதானே? நேற்றைய தினம் அது சம்பந்தமா ஒரு சில விடயங்களை சொன்னேன். ஷைத்தான் இல்லாம ட்ரைனிங் என்பது எதிரி இல்லாமல் எடுப்பது, எதிரி இல்லாமல் நாங்கள் ட்ரைனிங் எடுக்கின்றோம். ஆனா சடுனா ஒரு நாள் அடுத்த நாள் எதிரி வந்துடுறான். அந்த எதிரி வரக்கூடிய அந்த மாதத்தில் கூட 6 நோன்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். பாருங்க, இல்லையா? ஒரு 6 நோன்பை வைத்து கொஞ்சம் அப்பப்ப தூக்கி பிடிச்சிக்கிறது. இந்த இப்பதான் ட்ரைனிங் எடுத்துட்டு போர்க்களத்துக்கு வந்திருக்கிறோம். அவ்வளவாக அந்த ட்ரைனிங்கால் மாத்திரம் நாங்கள் சில வேளைகளில் எதிரியில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் இடைக்கிட தூக்கிக்கிறது, இல்ல மிச்சமே கஷ்டமாக்கிது ஏனைய மாதங்கள் என்றாலும்
திங்கள் வியாழன் நோன்பு பிடிப்பதற்கெல்லாம் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தந்தார்கள். ஒரு நபித்தோழர் மாதம் முழுவதும் நோன்பு பிடிப்பதற்கு அனுமதி கேட்டார்கள். கூடாது என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். மாதத்தில் நீங்கள் வாரத்தில் 2 நாட்கள் நோன்பு பிடிங்கள் என்றார்கள். வாரத்தில் 2 நாட்கள் என்று சொல்லி மாதத்தில் 3 நாட்கள் பிடிங்கள் என்று சொன்னார்கள். இல்லை அதை விட நான் சக்தி பெற்றவன் என்று சொன்ன உடனே அப்படின்னா வாரத்தில் 2 நாள் பிடிங்கள் என்று சொன்னார்கள். வாரத்தில் 2 நாள் என்று சொன்னால் மாதத்துக்கு 8 நாட்கள். இல்லை அதை விட நான் சக்தி படைத்தவன் என்று சொல்கின்ற நேரத்தில் அப்படி என்று சொன்னால் ஒரு நாள் நோன்பு பிடிங்கள், ஒரு நாள் நோன்பை பிடிங்கள், ஒரு நாள் நோன்பு பிடிங்கள், ஒரு நாள் நோன்பை பிடிங்கள். நோன்பை அப்படியெல்லாம் நமக்கு சொல்லி தந்தார்கள். ரமலான் தான் நம்மை விட்டும் போகின்றது, நோன்பு அல்ல சகோதரர்கள். நோன்பு நம்மோடு தான் இருக்கின்றது. தேவையான நேரத்தில் அந்த சீண்டை தூக்கிக்கலாம். அங்க இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டும். தூக்குற காலம் எல்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைப்பதை நாங்கள் உணர்கின்றோமா இல்லையா? அது வேண்டும் என்கின்ற நிலைமையிலே நாங்கள் அந்த ஷீல்டை தூக்குவதில் எந்த தவறும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அதை வைத்திருக்கின்றார், ஒரு இபாதத்தாக நமக்கு வைத்திருக்கின்றார். எனவே இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய கேடயத்தை ஷைத்தானிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்கின்றானா இல்லையா? அந்த பாதுகாக்கின்ற அந்த ஷீல்டு எப்படியான ஷைத்தானுடைய தாக்குதல்களில் இருந்து நம்மை பாதுகாக்கின்றது என்பது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பேசலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இப்பதான் நிறைய யுத்தங்களோட சம்பந்தப்பட்ட காலம் தானே போயிட்டு இருக்குது. இப்ப நமக்கு தெரியாத பெயர்கள் எல்லாம் தெரிய வந்த ஒரு காலம். நமக்கு முந்தையெல்லாம் சப்மேரின் மட்டும்தான் தெரியும். அதுலயும் சாப்பிடுற சப்மேரின் மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? அது கடலுக்குள்ளால வந்து இப்படியெல்லாம் தாக்குதல்களை செய்யும்ங்கிறது நமக்கு தெரியும். சிலர் பாராளுமன்றத்துல பேசினதன் பின்னால என்னென்ன வகையான சப்மேரின்கள் இருக்குதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு நமக்கு தெரிய வந்த ஒரு காலத்துல இருக்கிறோமா இல்லையா? மிசைல் என்றா என்னன்றே நமக்கு தெரியாது. ஆனா இப்ப பாலிஸ்டிக் மிசைல் என்றா என்னன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஈரான் இடத்துல எப்படியான மிசைல்கள் எல்லாம் இருக்கின்றது என்றெல்லாம் தேடி தேடி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. எப்படியான மிசைல்கள் எல்லாம் புதுசாக கண்டுபிடிக்கின்றார்கள் என்பதெல்லாம் இந்த யுத்த காலங்களில் நம்ம கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். எனவே யுத்த காலத்துல இவ்வாறு நாங்கள் காண்பதனால் கொஞ்சம் அதுகளோட சம்பந்தப்பட்ட உதாரணங்களாக நாங்கள் இந்த ஹதீஸை வழங்குவதற்கு முயற்சி எடுக்கலாம்னு நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களை, நம்ம நினைச்சுக்கோ ஷைத்தானுடைய ஆயுதங்கள் எல்லாம் மிசைல். ஒவ்வொரு விதமான மிசைல்ஸ் அவன்கிட்ட இருக்குது. ஒவ்வொன்றாக நம்மிடத்திலே அனுப்பி நம்மை எப்படியாவது நம்மிடத்திலே ஒரு பாதிப்பை அவன் ஏற்படுத்த வேண்டும். அவனுக்கு ஒரு பணி இருக்கின்றது. நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுத்தான். உனக்கு நன்மை கட்ட அடியார்களை இந்த உலகத்திலே உருவாக்குவேன் என்று அல்லாஹ்விடத்திலே பேசிவிட்டு வந்தான். அல்லாஹு தஆலாவிடத்திலே அனுமதி கேட்டான் இப்லீஸ். யா அல்லாஹ், எனக்கு அனுமதி தர. எனக்கு எப்படி அனுமதி தர வேண்டும் என்றால், நான் உயிரோடு இருக்க வேண்டும், வாழ்நாளே எனக்கு அதிகமாக்கித்தான். அல்லாஹு தஆலா உனக்கு அனுமதி தந்தேன் என்று அல்லாஹு தஆலா உன்னுடைய வாழ்நாளை மறுமை நாள் வரைக்கும் நீட்டி வைத்திருக்கின்றார். ஒரு நீண்ட ஆயுளை இப்லீசுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அவனுடைய பிள்ளைகள் ஷைத்தான்களை கொண்டு யாரெல்லாம் அவனுடைய வகைராக்கள் அந்த நல்ல ஜின்கள் தவிர்ந்த கெட்ட ஜின்களாக இருக்கின்றார்களோ அந்த ஷைத்தான்களை கொண்டு இந்த உலகத்தில் அவன் ஒரு ஆட்சியை செய்வதற்கு விரும்புகின்றான். அவன் நினைக்கின்ற அந்த ஆட்சியை எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அதற்கான முயற்சியும் அவன் எடுக்கிறான். எப்படியெல்லாம் நடக்கின்றது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்ததை தவிர நமக்கு தெரியாது. நாங்களாக கற்பனை பண்ண வேண்டிய தேவையும் கிடையாது. ஆனால் அவனிடத்திலிருந்து தாக்குதல்கள் இருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆனில் நிறைய இடங்களில் அவன் எப்படியான ஏவுகணைகளை நம்மிடத்தில் அனுப்பி வைப்பார் என்பதை நமக்கு சொல்லித் தருகின்றான். அவனிடத்தில் நிறைய மிசைல்ஸ் இருக்குது, நிறைய வகையான மிசைல்ஸ். அந்த அவ்வளவு மிசைலும் செய்யக்கூடிய பாதிப்பு 2 தான். என்ன மிசைல் இருந்தாலும், எப்படிப்பட்ட மிசைல்களை அவன் பயன்படுத்தினாலும், நம்மிடத்துல என்ன வகையில் அது வந்து சேர்ந்தாலும் ஏற்படக்கூடிய பாதிப்பு 2 தான். முதலாவது, மிசைலை பத்தி படிக்கிறதுக்கு முன்னால மிசைலால வர பாதிப்பை படிக்கணுமா இல்லையா? அந்த பாதிப்பை தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் எய்டுக்காவது நாங்கள் அதை பயன்படுத்தலாம். அதுக்காக வேண்டி சொல்லுங்க, பாதிப்பு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். என்ன பாதிப்பை அவன் ஏற்படுத்துவான்? ஒன்று, பாவத்தை செய்ய வைப்பான். 2வது, நன்மையை செய்ய விடாமல் தடுப்பான். இந்த 2 தான் அவன் செய்யக்கூடிய பாதிப்பு. அதற்காக நிறைய மிசைலை அவன் வைத்திருக்கிறான். அதையெல்லாம் ஏவிக்கொண்டே இருப்பான் நம்மிடத்துல. அந்த இரண்டையும் செய்வதற்காக, அந்த பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக ஏவுகின்ற அந்த ஏவுகணைகளை நம்மால் எந்த அளவுக்கு நாங்கள் பெற்ற பயிற்சிகளை கொண்டு பாதுகாப்பு பெற முடியுமோ பெறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இல்லையா, முடியாதா, தாங்க முடியாத அடியாக இருக்கின்றதா, டக்குன்னு நோன்பை தூக்க வேண்டியது. அல்லாஹ் தஆலா அவன் நம்ம வச்சுதான் இருக்கிறான், இல்லாம இல்ல சகோதரர்கள். நோன்பு என்கின்ற அந்த ஷீல்டை தூக்க வேண்டியதான் ஒன்று நடக்காது. அல்ஹம்துலில்லாஹ், சரியாக நாங்கள் நோன்பு பிடிப்போமாக இருந்தோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே 2 பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அவனுடைய ஏவுகணைகள் என்ன? முதலாவது, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அவனுடைய கையில கொடுத்திருக்கக்கூடிய ஏவுகணைகளில் மிக முக்கியமானது மறதியை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதம். அவனுடைய கையில அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் அந்த ஆயுதத்தை.
நம்மிடத்திலே மறதியை ஏற்படுத்துகின்ற தன்மையை ஷைத்தானிடத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். இயல்பாக உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகளால், மன ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளால், நம்முடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பலகீனங்களால் ஏற்படக்கூடிய மறதி என்பது ஒரு பக்கம். வயசுக்கு போயிட்டாங்கன்னா மறந்துட்டாங்க, பாருங்க ஷைத்தானுடைய உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மறதி வேறு. சில வேளைகள் நம்ம வேலைப்படுவதில் இருப்ப சில விஷயங்கள் மறந்துடும், அதுவும் சில நேரங்களில் ஷைத்தானில் ஏற்படுவது. ஆனால் அந்த மறதியை நாங்கள் சில வேளைகளில் சில பிள்ளைகள் இருப்பார்கள், பாடசாலைகளில் நாங்கள் கூட காணுவோம், எவ்வளவு சொன்னாலும் ஞாபகத்திலே நிற்க. அந்த மறதி உடல் ரீதியாக உள்ள பலகீனம். அதையல்ல நான் சொல்லுவேன். நல்ல ஞாபக சக்தி இருக்கு, நிறைய நம்பர் நமக்கு பாடம், நிறைய பெயர்கள் நமக்கு பாடம், ஞாபக சக்தியில எந்த குறைபாடும் கிடையாது, கால்குலேட்டர் எல்லாம் அடிக்கிறதே கிடையாது, மிச்சம் சிம்பிளாக நோட், சில நேரத்துல சில கணக்கு வழக்குகளை நோட் புக்குகளை பதிவு செய்வதும் கிடையாது. அதை விட பலமான நோட் புக் இங்க இருக்கின்றது என்கின்ற அளவிலே ஞாபகம் உள்ள மனிதர்களாக இருப்போம். நம்மிடத்திலே சில விடயங்களை அவன் மறக்க செய்வான். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இஸ்தஹ்வத அலைஹிமுஷ் ஷைத்தான், ஷைத்தான் அவர்களை மிஞ்சி விட்டான். எப்படி மிஞ்சி விட்டான் என்று சொன்னால், ஃபஅன்சாஹும் திக்ரல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற விடயம் இருக்கின்றதே, அதிலே அவர்களை மறக்கடிக்க செய்வதன் மூலமாக அவர்களை மிஞ்சி விட்டான். அப்படி ஒரு தன்மை அல்லாஹ் தஆலா ஷைத்தானிடத்திலே கொடுத்திருக்கின்றான். நாங்கள் ஒரு இபாதத்தை, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை, அல்லாஹ்வை ஞாபகத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஏற்பாட்டை நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் நினைத்திருப்போம். அந்த காரியத்தை செய்ய முடியாமல் நாங்கள் விடுவதற்கு வெறுமினே சந்தர்ப்ப சூழ்நிலை மாத்திரம்தான் காரணம் இல்லை, மறதியும் ஒரு காரணம். சும்மா கேட்கிறவங்கள்ட்ட பாத்ரூமுக்கு போற நேரத்துல ஓத வேண்டிய துவா, தெரியாதவங்க யாராவது கை வைத்து நோக்கும் இந்த இடத்துல, எனக்கு தெரிய உண்மையா யாராவது? யாரும் இல்லை. இன்னொரு கேள்வியை கேட்டு கையை வைத்து சொன்னா நிறைய பேர் உயர்த்தும். என்ன கேள்வி என்றால், கடைசியாக பாத்ரூம் போற நேரம் அந்த துவாவை ஓதாதவங்க எல்லாம் கையை வைத்துங்கன்னு சொன்னா சரசர சரசரான்னு நிறைய கைகள் உயரும். இப்ப நான் கேட்கிறேன், அது உங்களுக்கு தெரியாததுனால நீங்க ஓதலையா அல்லது மறந்ததுனால ஓதலையா? அந்த இடத்தில் அது துவா மறக்கல, துவா ஞாபகம் இருக்குது, அந்த இடத்துல ஓதணும் என்பதை மறக்கடிக்க செய்து. தூங்குகின்ற நேரம் என்ன பிரார்த்தனை, எப்படி அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும் தெரியும். ஆனால் நம்மை தூங்க செல்லுகின்ற நேரமே அதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து, மறப்பதற்குரிய காரியங்களை எல்லாம் செய்து போய் தலையை வச்சு அப்படியே படுக்க வச்சிருவோம். என்ன காரணம்? அவனுக்கு அந்த சக்தி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அதை எப்படி செய்கின்றான், என்ன மாதிரி நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இஸ்தஹ்வத அலைஹிமுஷ் ஷைத்தான் ஃபஅன்சாஹும் திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை அவன் மறக்கடிக்க செய்வான். இது முதலாவது மறதியுடைய விஷயத்தில். எனவே நன்மை செய்வதை தடுத்துட்டானா, அவனுடைய மிசைலின் மூலமாக ஏற்பட வேண்டிய முதலாவது பாதிப்பை செய்து விட்டார். இரண்டாவது பாதிப்பு என்ன? பாவத்தை செய்வதற்கு தூண்டுவது. அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், வலகத் அஹித்னா இலா ஆதம், ஆதமிடத்திலே நாங்கள் ஒரு சில வாக்குறுதிகளை எடுத்தோம். என்ன வாக்குறுதி? ஒரு மரத்தை காட்டி அல்லாஹ் தஆலா சொன்ன, இந்த மரத்திலே நீங்கள் சாப்பிடக்கூடாது இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான், அதாவது அந்த வஸௌஜிகல் ஜன்ன, சொர்க்கத்துக்குள்ள நீங்கள் குடியமர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் போய் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, வலா ஹாதிஹி ஷஜர, அதாவது வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, இந்த மரத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அணுக வேண்டாம், சாப்பிட வேண்டாம். ஷைத்தான் என்ன செய்தான்? வஸ்வாஸை உள்ளத்திலே கொண்டு வந்து ஏற்படுத்தினான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அந்த வஸ்வாஸின் மூலமாக எதை ஏற்படுத்தினான் என்றால், இந்த குர்ஆன் வசனத்தில் 20வது அத்தியாயத்தின் 115வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபனசிய, அவர் அந்த வாக்குறுதியை மறந்து விட்டார். அல்லாஹ் தஆலா அந்த வாக்குறுதியை எடுத்தான். அந்த வாக்குறுதியை ஷைத்தான் என்ன செய்தான் என்றால், சில ஆசை வார்த்தைகளை பேசி, சில வித்தியாசமான அம்சங்களை சொல்லி, அல்லாஹ்விடத்திலே எடுத்த வாக்குறுதியை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மறக்கடிக்க செய்து விட்டார். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? நல்லா தெரிஞ்சு கொண்டு, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் வாக்குறுதி எடுத்தான், அந்த வாக்குறுதி எல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு போய் அந்த மரத்திலே சாப்பிடவில்லை, மறந்துதான் போய் சாப்பிட்டார். மறதியால் தான் அவர்கள் சாப்பிட்டார். எனவே அந்த மறதியை மறந்தவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மறதியை ஏற்படுத்தினவர் இப்லீஸ். அவனிடத்தில் அந்த ஆயுதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். மறதி மூலமாக பாவத்தை செய்ய வைப்பான். சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைத்திருப்போம். அந்த பாவங்களை நாங்கள் மறக்க செய்வதன் மூலமாக, செய்யக்கூடாதுன்னு நினைத்தோமே அதை மறக்க செய்வதன் மூலமாக அதை நம்மை செய்ய வைத்து விடுவோம். அவ்வாறு செய்துவிட்டு சில நேரத்தில் நமக்கு ஞாபகம் வராது, இது வாழ்க்கையில செய்யப்படாதுன்னு நினைச்ச பாவமே, அப்பா இதை போய் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோமே என்று சில நேரங்களில் நம்முடைய ஞாபகத்துக்கு செய்ததன் பின்னால் அது வந்து சேரும்.
அந்த நேரத்தில் நம்மகிட்ட ஏற்பட்ட அந்த மறதி இருக்கின்றது, இது ஷைத்தானால் ஏற்படக்கூடிய மறதி. இந்த மறதியை அவன் ஏற்படுத்துவான் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே அவனிடத்திலே இருந்து வரக்கூடிய மறதி என்கின்ற மிசைல் இருக்கின்றது, சாதாரணப்பட்ட மிசைல் அல்ல. நன்மையை விட்டும் தூரமாக்கும், பாவம் செய்வதையும் தூண்டும். இந்த இரண்டையும் அவன் செய்ய வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை அல்லாஹு தஆலா அவனிடத்திலே கொடுத்திருக்கின்றான். இப்படியான ஒரு நிலைமை அல்லாஹு தஆலா அவனுடைய தன்மையாக வைத்திருக்கின்றான். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முதலாவது, இதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவு நேரத்தில் 2 சூரா பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் இருக்கின்றது, இதை ஓதுங்கள், அந்த இரவுக்கு அது 2ம் போதும் என்று சொன்னார்கள். அவ்வளவு பெருமதியான வசனங்கள், அவ்வளவு பெருமதியான தகவல்கள், நல்ல அறிவுரைகள், அழகான பிரார்த்தனைகள், இதெல்லாம் அடங்கியதாக அந்த 2 வசனங்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றார். அதிலே ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ரப்பனா, என்னுடைய இறைவா, அதாவது லா துஆஹிதுனா, எங்களை நீ பிடித்து விடாதே, இன்னசீனா, நாங்கள் மறந்து விட்டோம் என்றார். இந்த மறதி இருக்கின்றதே, இந்த மறதியின் மூலமாக நன்மையை விட்டும் தூரமாகினாலோ அல்லது பாவத்தின் பக்கம் நாங்கள் போய் விழுந்து விட்டாலோ, இறைவா எங்களை நீ பிடித்து விடாதே, அவஸ்தாயினா, பாவங்களை செய்து விட்டோம் என்றார், எங்களை நீ பிடித்து விடாதே இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இரவுக்கும் நமக்கு சொல்லி தந்தார். அதை பிரார்த்தனைகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அந்த மறதியிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். நாங்கள் இதைத்தான் பிரார்த்திக்கின்றோம் என்பது நமக்கு தெரிய வேண்டுமா இல்லையா? சும்மா ஆமீன் சொல்றவங்களாம் இருக்கக்கூடாது. சில நேரங்களில் நாங்கள் வேடிக்கையான ஆமீன்களை கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் இதெல்லாம் மைக்கெல்லாம் ஓப் பண்ணி போட்டு காது கொடுத்து கேட்டோம்னா சுத்தி வளைச்சு நிறைய வேடிக்கையான ஆமீன்களை கேட்கலாம். ரப்பனா என்றாலும் ஒரு ஆமீன் விடும், தலம்னா என்றாலும் ஒரு ஆமீன் விடும். என்ற இடவழிக்கு ஆமீன் சொல்ல பழகினவர்கள் தான் நாங்கள். என்ன பிரார்த்தனை செய்யப்படுகின்றது என்பது கூட நமக்கு தெரியாது. ரப்பனா என்றால் எங்களுடைய இறைவா, எங்களுடைய பரிபாலனை, ஆமீன். தலம்னா பாவம் செய்து விட்டோம், அதுக்கும் ஒரு ஆமீன். இந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் ஆமீன் சொல்லி பழகினவர்கள் தானே நாங்கள். நம்முடைய சமூகம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. அர்த்தத்தை விளங்கி அந்த பிரார்த்தனையை நாங்கள் செய்வோமாக இருந்தால் அந்த பிரார்த்தனை சில வேளைகளில் நம்மிடத்திலே நல்ல இயல்புகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே நம்மை பிரார்த்திக்குமாறு சொல்கின்றான். ஷைத்தானுடைய அந்த மறதி இருக்கின்றது, இந்த மறதியிலிருந்து யா அல்லாஹ் எங்களை பிடித்து விடாதே, மறதியுடைய விடயத்தில் எங்களை நீங்கள் பிடித்து விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பது. அடுத்த முக்கியமான ஒரு விடயம், இபாதத்துடைய விடயத்தில் மறதி நம்முடைய வாழ்க்கையிலே வராமல் இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லித் தந்தார். எந்த ஒரு இபாதத்தையும் அல்லாஹ் தஆலா விரும்புவது நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை அல்ல, மிக இலவாக சொன்னார்கள். நீங்க நிறைய செய்யணும், நிறைச்சு கொண்டு வரணும் நாளைக்கு மறுமையில என்பதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் செய்வது குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யும். நீங்கள் எல்லா தஸ்பீகம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சில தஸ்பீகளை செலக்ட் பண்ணி என்னுடைய வாழ்க்கையில் இதை வைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கின்றீர்களா, அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள். எல்லா நஃபீலான தொழுகைகளை நீங்கள் தொழ வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு சில நஃபீலான தொழுகைகளை உங்களுக்கு விருப்பமாக எடுத்துக்கொண்டீர்களா, அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள். தொடர்ச்சி என்பது நம்மிடத்தில் இறுக்கமாக இருந்தால் மறதி என்பது விடுபட்டு போகும். சரியா? சில நேரங்கள் நம்மிடத்தில் ஒரு விடயம் தொடர்ச்சியாக பழகிவிட்டது என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில மறந்து போவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு. பாத்ரூமுடைய கதவை கண்டாலே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து விட்டது என்று சொன்னால் அது கதவு திறக்கின்ற இயல்பாகவே வரும். சாப்பிடுகின்ற நேரத்தை, சாப்பாடு எடுக்கின்ற நேரம் பிஸ்மில்லா என்பதை பல தடவைகள் சொல்லி நாங்கள் பழகி விட்டோம் என்றால் எடுக்கின்ற நேரம் பிஸ்மில்லா என்ற வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக நம்மிடத்திலே வரும். அதிலிருந்து தூரமாகுவதற்கான வாய்ப்பு, மறந்து போவதற்கான வாய்ப்பு சரியான குறைவாக இருக்கு. எனவே எந்த இபாதத்தையும் தொடர்ச்சியாக நாங்கள் வைத்துக் கொள்வோமாக இருந்தால் அந்த இபாதத்துகள் நம்மோடு ஒட்டி இருப்பதற்கும் மறந்து போகாமல் இருப்பதற்கும் ஷைத்தானுடைய அந்த ஆயுதத்தில் நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கும் அது காரணமாக இருக்கு. இப்பொழுது யோசித்து பாருங்கள், இந்த தன்மை நம்மிடத்திலே வர வேண்டும் என்றால் இறையச்சம் வேண்டுமா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இறையச்சத்தோடு அமைந்த இந்த நோன்பு இருக்கின்றதே, அஸ்ஸியாமு ஜுன்னா, இது உங்களை பாதுகாக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அரண் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார். இது முதலாவது நிசை, முதலாவது தாக்கம். அடுத்து இரண்டாவது அம்சம், இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். இரண்டாவது அம்சம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், அதாவது பால ரப்பி, ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறான், என்னுடைய இறைவா, பிமா அக்வைதனி, என்னை நீ வழிகெடுத்து விட்டாய், ல உஸையினன்ன லஹும் ஃபில் அர்த், இந்த உலகத்தை அவர்களுக்கு அழகாக்கி காட்டுவேன். ஷைத்தான் ஏவக்கூடிய இரண்டாவது ஏவுகணை உலகத்தை அழகாக்கி காட்டுதல். அழகை காட்டுதல் அல்ல, அழகை காட்ட வேண்டிய, அழகை
இந்த பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குதுன்னு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு பார்த்தாலே அது விளங்கும். எது பார்வைக்கு அழகு இல்லாமல் இருக்கின்றதோ அதைத்தான் அழகாக்க வேண்டும் இல்லையா? அழகாக்கி காட்டுவேன் இந்த பூமியிலே என்று அல்லாஹ்விடத்திலே சவால் விடுகின்றார். ஷைத்தானுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அடுத்த ஆயுதம், இந்த உலகத்தில் எதையெல்லாம் பாவமோ அந்த பாவங்களை நமக்கு அழகாக்கி காட்டுவது. அதை அழகாக்கி காட்டுவதற்காக என்னென்ன நம்மோடு பேச முடியுமோ எல்லாவற்றையும் அவன் பேசுவான். வட்டி ஒரு பாவம் இல்லையா? வட்டி ஒரு பாவமாக இருந்தாலும் அந்த வட்டியிலே நம்முடைய சமூகத்தில் அதிகமானவர்கள் விடுவதற்கு என்ன காரணம் என்று சொல்லுங்க. ஒரு சகோதரர் பேங்க்ல கொண்டு போய் ஒரு நகையை அடகு வைத்து விட்டு வந்திருக்கின்றார். அந்த அடகு வைத்து விட்டு வந்த ஒரு சகோதரி, நம்முடைய மதம் சார்ந்தவர்களும் இருக்கிறார், நம்ம மதம் அல்லாதவர்களும் இருக்கிறார். மதம் சார்ந்தவர்கள் எடுத்துக்கொள்வோமே, எடுத்துக்கொண்டு ஒருவர் வருகின்றார். அவரிடத்தில் கடன் பெற்றுத்தான் இந்த வியாபாரத்தை செய்கின்றேன் என்று அவர் சொல்லிவிடு நான் வைத்துக் கொள்ளுங்களேன். எப்படி கடன் எடுத்தீங்கன்னு கேட்டால், பேங்க்ல நகையை வச்சுதான் எடுத்தோம். அப்படியா? ஏன் பேங்க்ல நகையை வைத்தது? இந்த பேங்க்ல நகையை வச்சதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளவு வட்டி வருகிறது என்று கணக்கு போட்டால், அந்த நகையை வைத்ததன் மூலமாக ஒரு வட்டிக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. இந்த பெர்சன்டேஜில் அவர்களுடைய கணக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த பெர்சன்டேஜ் அவர்கள் கட்டி கொண்டு வரணும். முதல்ல வட்டி மட்டும் ஒரு வருடத்துக்கு அந்த வட்டியைக்குரிய, அதாவது முதலுக்குரிய வட்டியை அவர்கள் கட்டினால், அந்த கடனுக்குரிய வட்டியை கட்டினால் இந்த நகையுடைய பாதி விலை அதற்கு வந்து விடுகிறது. 2 வருடமான மீதி விலையும் வந்து நகையுடைய காசை கொடுத்து, அவர் நகையுடைய காசை கொடுத்து இன்னும் நகைக்குரிய அதே அளவுக்கு அவர் கடனும் பட்டு நகைக்குரிய காசை செலவழித்து முடித்து விட்டார். ஆனால் இன்னும் கடன் முடியவில்லை என்கின்ற நிலைமை இதிலே உங்களுக்கு ஏற்படுகின்றது. இதை விட உங்களுக்கு லேசா இருந்திருக்கும், இந்த நகையை கொண்டு போயிட்டு வித்திருந்தார், அந்த காசை எடுத்து பிசினஸ் பண்ணி இருந்தார். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கட்டின அந்த காசு அல்லது 2 வருஷத்துக்கு நீங்க அந்த கட்டின காசை, அந்த வட்டி கட்டின காசை, வட்டி அண்டு இல்லாமல் உங்களோட பேங்க் லோக்கர்ல அல்லது பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க சேமித்து கொண்டு வந்திருந்தால், அந்த சேமிப்பு வட்டி அல்ல, வட்டியோடு சம்பந்தப்பட்ட சேமிப்பு அல்ல, வட்டி இல்லாத சேமிப்பை நீங்கள் செய்து கொண்டு வந்திருந்தால் அந்த சேமிப்பு 2 வருஷத்துக்கு திருப்பி அந்த நகையை வாங்குறதுக்குரிய ஏற்பாடாக இருந்திருக்கும். இப்ப நகையும் இல்லை, கடனும் முடியல, இன்னும் வட்டி கட்டிக்கிட்டு தான் நீங்க இருக்கிறீங்க. இப்ப எப்படி இதை கட்ட போறீங்கன்னு கட்டலாம் அதுவும் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் கட்டலாம். அந்த கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறதுக்கு வாடிக்கையை கொடுக்கல, அது வட்டியை கொடுக்கறதுக்கே காலம் சரி. இதை சொல்லுகின்ற நேரத்தை தலையை சொரியக்கூடியவர் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அநியாயத்துக்கு போய் அதில் விழுந்து விட்டோம். உண்மைதான் சகோதரர், அநியாயத்துக்கு தான் நம்ம போய் அதில் விழுகின்றோம். அது அசிங்கம், அது அருவருப்பு, அதன் மூலமாக பாதிப்பு இருக்கிறது, அது கெட்டது என்பது எல்லாருக்கும் தெரியும். அது தெரிந்திருந்தாலும் அந்த கட்டத்தில் ஏன் அவருக்கு பேங்குக்கு போனார், ஏன் விற்கின்ற அந்த ஆப்ஷனை அவர் எடுக்கவில்லை? அதை ஷைத்தான் அழகாக்கி காட்டுவார். நீ யோசிக்காத, நகையும் இருக்கும், காசும் கிடைக்கும், உட கையில காசு இருக்கும், நகையும் பாதுகாப்பா இருக்கும், கொடுத்து தீர்ப்பிடலாம், பெரிய அளவுல வட்டி வராது, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துடலாம், எவனாவது உனக்கு திடீரென்று ஒரு லாபம் கொண்டு வரும், அல்லது யாராவது கொண்டு வந்து உனக்கு அன்பளிப்பு தருவாங்க. இல்லை என்று சொல்லி சொன்னா பள்ளிவாசல்களை ஜக்காத்து கூட கொடுக்குறாங்க. நீ கடன்பட்டவன் என்று தெரிஞ்ச கட்டாயம் ஜக்காத்துகளை கொண்டாவது என்னையாவது மனசுல போட்டு அந்த பக்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறானா இல்லையா? அவன் அல்லாஹ்விடத்திலே செய்த ஒரு சவால், அவன் செய்த ஒரு வாக்குறுதி, சொன்ன ஒரு வார்த்தை இந்த பூமியை அவர்களுக்கு அழகாக்கி காட்டுது. விபச்சாரம் அருவருப்பென்று எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல யாரும் நம் விபச்சாரத்தை நம் மனைவிக்கோ, நம் சகோதரிக்கோ, ஏன் நம்முடைய தாய்க்கோ, நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கோ ஒரு காலத்திலும் சிந்தித்து கூட பார்க்க மாட்டோம் இல்லையா? ஆனால் விபச்சாரத்தை இந்த உலகத்திலே ஷைத்தான் அழகாக்கி காட்டுவார். களவு அது பாவம். என் வீட்டிலே ஒருவன் பூந்து களவெடுப்பதை, அல்லது நான் அநியாயம் இழைக்கப்பட்டு என்னுடைய பொருளாதாரம் சூறையாடப்படுவதை நான் ஒரு காலத்திலும் விரும்ப மாட்டேன். என்னால் அது பிழையான ஒரு விடயம். அந்த பிழையான ஒரு விடயத்தை இந்த உலகத்தில் வேறு வேறு வார்த்தைகளை சொல்லி, அது களவல்ல, இது களவல்ல, அது அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம், பிரச்சனை கிடையாது என்ற அழகான வார்த்தைகளை சொல்லி நம்மை சில வேளைகளிலே கொண்டு போய் அந்த களவிலை விட்டு விடுகின்றானே, அது அவனிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆயுதம். எனவே இந்த உலகத்தில் என்னென்ன பாவமான காரியங்கள், அம்சங்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் அழகாக்கி காட்டக்கூடிய ஒரு ஆயுதத்தை ஷைத்தானிடத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். இது எந்த ஆயுதமும் தக்வாவுக்கு முன்னால் நிற்காது. இறையச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த ஷீல்டு இருக்கின்றது, அந்த மெட்டீரியலை கொண்ட அந்த நோன்பு என்கின்ற அந்த ஷீல்டு நமக்கு தந்த, அதாவது அந்த 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 கேடயம் நமக்கு தந்த அந்த பயிற்சி இருக்கின்றதே, இறையச்சம் என்கின்ற அந்த அரண் நம்மை அதிலிருந்து பாதுகாக்கும். எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தன்மை, எந்த செயலிலும் அல்லாஹ்வை பயப்படுகின்ற நிலைமை. சொல்லுகின்றார்கள் பாருங்கள், சிறியதாக கிடைத்தாலும் கொஞ்சம் நல்லா தந்திருந்தாலும் அதிலே திருப்தி அடைந்து கொள்ள அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள்.
இதை கொஞ்சம் வட்டியில அப்ளை பண்ணி பாருங்க. கிடைச்சிருக்கிறவளாக போதுமே, என்னத்துக்கு கொண்டு போய் அடகு வைக்கணும், என்னத்துக்கு வட்டியை கடன் வாங்கணும், இருக்கிறதை கொண்டு திருப்தி அடையும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு தந்தது இதுதான் என்றால் நான் தலைகளாக நின்றாலும் இதை விட அதிகமாக எனக்கு கிடைக்க போவது கிடையாது. இதை வைத்து நாங்கள் வாழ்வதற்கு பழகிக்கொள்ளும் என்கின்ற நிலைமையை நாங்கள் தக்வாவின் மூலமாக ஏற்படுத்திக் கொண்டால் இந்த வட்டி என்கின்ற மறதி என்கின்ற அல்லது உலகத்தை அழகாக்கி காட்டக்கூடிய என்று சொல்லக்கூடிய அந்த ஏவுகணைகளை எல்லாம் அவன் வீசினாலும் இங்க செல்லாது. அல்லாஹு தஆலா அதை நம்மை பாதுகாக்கக்கூடிய அரணாக வைத்திருக்கின்றார் என்பாங்க சகோதரர்கள். எனவே இறையச்சம் என்று இந்த மாதத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற இந்த பயிற்சி இருக்கின்றதே, சாதாரண பயிற்சி கிடையாது. ஏனைய மாதங்களை நம்மை பாதுகாப்பதற்கு நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய சமகால வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் ஒரு அயன் டோம் அப்படி கூட சொல்லலாம். சரிதானே? என்ன மிசைல் வந்தாலும் அதுக்கு எதிரான தாக்குதல்களை செய்து அந்த மிசைல்களை எல்லாம் வீழ்த்துகின்ற அளவுக்கு அல்லாஹ் நம்மிடத்திலே தந்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பு அரண். அந்த அரணை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. மரணம் வரைக்கும், மௌத் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அதனுடைய ஏற்பாட்டை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.